ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான மேரிமே சிட்டி மாமா தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் மேரிமே சிட்டி மாமா போடுங்கன்னு கேட்டு நான் போடாமல் இருந்த ஒரு காரணத்தினால எனக்கு கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரிலடா செல்லம். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு நான் அந்த கதையை கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தால் பொறுத்துக்கோங்க, ஓகேவா? தட் மீன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க. ஓகே ஓகே. அண்ட் இது 14/11 அப்போது ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த கமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் நான் ஒரு 2 நாளாக கமெண்ட் பண்ணாததுனால ஸோ எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாப்பியாடா அவங்களுக்கு தெரியும், நான் ஐடியும் மறந்துட்டேன். அவங்களுக்கு தெரியும் யார் கமெண்ட் பண்ணிங்கன்னு. ஸோ ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பாங்க, இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஏன்னா மற்ற வீடியோவில் அதிகமாக பேசினா கூட நீங்கள் எதை ஏற்றுப்பீங்க, இந்த வீடியோவில் அதிகமாக பேசினா வாயை மூடடி பிளாக்குங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போனா நம்ம பாய்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து அப்படி சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் நினச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதே ஈகோ அப்படியே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மறுபடியும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, திருந்தவே மாட்டிங்களாங்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம பாய்ஸ் 7 பேருக்கும் மனசே உடஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து உன்னை லவ் பண்ணுவோம், ஏன் உனக்கு அது வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து அது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் 7 பேரை நான் லவ் பண்ணது. நான் வந்து உங்கள் கண்ணில் அதை பார்த்தேன். ஆனால் அதே கண்ணிலே கொழுந்து விட்டு எரியிற நெருப்பையும் நான் பார்த்தேன். ஸோ எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வரும். எனக்கு மட்டும்தான் எரியிற ஃபீல் வந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஃபயன் ஓகேடி, ஆனால் இனிமேல் இப்படி இருக்க வேணாமே. இதுக்கப்புறம் நல்ல லவ்வாக சந்தோஷமாக இருக்கலாம்ல, இருக்க முடியும்ல? சந்தோஷமா லவ்வா இல்லை? ஓகே ஜெஹோ, ஓகே சந்தோஷமா லவ்வாக இருக்கலாம். நானும் இங்கே பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்யூச்சரில் சொல்லி காட்ட மாட்டேன். ஓகே. ஆனால் இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஈகோ இல்லாமல் இருக்குமா? எந்த ஈகோ? நீ எதை பற்றி பேசுகிறோயன்? ஜேகே சொன்னாரே ஸ்டார்டிங்கில், அதுக்குன்னு எவ்வளோ தான் பொறுத்து போகிறது? ஏன் பொண்ணு மட்டும்தான் பொறுத்து போகணுமா? பொண்ணு மட்டும்தான் எல்லா வழியை தாங்கிக்கணுமா? சொல்லுங்கள். ஏன் நாங்கள் அப்படி சொல்ல வரல. இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கு என்னடி சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது சுகா, சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு புரியல. இத்தனை வருஷம் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு தாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு உங்கள் 7 பேர் மேலே லவ் இருந்துச்சு. ஆனால் இந்த கொஞ்ச நாள் நான் பண்ண விஷயத்த உங்களால் தாங்கிக்க முடியல. ஏன்? அதுவும் நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே. நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் பேசாமல் இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு கஷ்டப்பட்டு காலைல எழுந்திரிச்சு ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிட்ற மாட்டிங்களான்னு ஏங்கி சமைச்சு வைப்பேன். ஆனால் ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டிங்களா? எக்ஸப்ட் ஆரம். அவரு கூட அது முழு மனசாக சாப்பிட்டாரா இல்லை என்னை சமாதானப்படுத்த சாப்பிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே, நீங்கள்லாம் வெளியே போங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். என்னால் முடியல.
மறுபடியும் எல்லா விஷயமும் எனக்கு எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்ச நேரம் வெளியே போங்க, நான் தனியாக இருக்கணும். இப்போ என்னால் தனியாகவே இருந்து என்னடி பண்ண போகிற? இத்தனை நாள் தனியாக தானே இருந்த. இத்தனை நாள் தனியாக இல்லை ஜின், எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், 7 பேர் வெளியே போங்க, வெளியே போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்களும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா அப்படியே உட்காந்துட்டு அழுன்னு அழுகுறீங்க. உங்களுக்கு அந்த பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுகழுக உங்களுக்கும் அழுகழுக வருது, தாங்க முடியல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க இப்போ சொன்ன அந்த விஷயத்த எல்லாமே யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு புரியல, அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. தென் அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ பாய்ஸ் கீழே வந்துட்டு அவனுங்களுமே அழுதுருப்பானுங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது ஒருத்தரும் பதில் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறமா அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனுங்களும் உட்காந்து அழுவானுங்க. நம்ம பண்ணதான் தப்பு, நம்ம பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் அவ்வளோ ரெக்ரெட் பண்ணுவானுங்க, நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவனுங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் நீங்கள் அப்படியே கிளம்பி கீழே வரீங்க. ஸோ அங்கே அத்தையும் மாமா இருந்துட்டு, வயன் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்தா. சரி, எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம், எனக்கு பால் மட்டும் தரியா? சரி ஓகேடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களுக்கு பால் கொண்டு வராங்க. ஸோ உங்கள் மாமா இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்காண்ட்ருக்காங்களா? வயன் சொல்லு மாமா. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும் மாமா. தெரியுதுலடி. அப்புறம் ஏன் என்ன, நான் அவங்கள்ட்ட பேசணுமா? ஆமாம் வயன் ப்ளீஸ் டி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பேச. அத்தை, நான் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அப்போ நீ பேசுறியா? நான் பண்ணுற விஷயமே உங்களுக்கு புரியலத்த. அவங்க 7 பேர் தான் நான் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்களும் என்னை புரிஞ்சிக்கலையே. சுற்றி வளைக்காமல் சொல்லுவேன் என்ன விஷயம்னு. ஸ்டார்டிங்கில் அவங்க என்கிட்ட பேசாமல் இருந்தாங்கல்ல, ஆமாம், அதுக்கு நீ அதே பண்ண போறியா? ஐயோ இல்லைத்த, அந்த வழி எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் காட்டுறேன். பேசாமல் இருக்க மாட்டேன், என்னால் இருக்க முடியாதுத்த. என்ன தான் அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க 7 பேருமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அத்தை பசங்களாச்சே, பிடிக்காமையா இருக்கும்? அடிப்பாவே, அப்போது நீ அவனுங்கள ஹர்ட்லாம் பண்ணலையா? அவங்க 7 பேரையும் என்னால் வெறுக்கவே முடியாது, எப்பவும் வெறுக்க முடியாது. ஏன்னா அவங்க 7 பேர் என்னோடது. என்னைக்கு நான் வெறுக்கவும் மாட்டேன், மற்றவங்க வெறுக்கவும் விட மாட்டேன். அடி பாவி. சரி ஓகே. ஆனால் நேற்று டிவோர்ஸ் கேட்டியே, அது சும்மா அது ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆனால் சத்தியமாக இவனுங்களை விட்டுட்டுலாம் என்னால் வாழ முடியாதத. நீ எந்த ஃப்ளோவில் தாண்டி வர, எனக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுத்த. ஓகே மாமா வா, என்னை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நீ அப்படியே ஆஃபீஸ் போ, வா போகலாம். இருடி காஃபி குடிச்சிடுறேன். அட போய் ஆஃபீஸில் குடிச்சிக்கோ மாமா வா அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்கள் மாமா வந்துட்டு இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் வந்துட்டு அப்படியே நினச்சிட்டு, நான் எந்த ரகத்தில் இருக்கேன்னு எனக்கே புரியலத்த. நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறது, இவங்கள நான் எப்படி மாற்றுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. வயன், ஆமாம்மா காலேஜ் வந்துடுச்சுடி போ. சரி மாமா பாய், ஈவினிங் பிக்கப் பண்ண வந்துரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவும் போயிடுறாரு. நீங்கள் இந்த பக்கம் காலேஜ் போனோடனே காய் அண்ட் ஃபெலிக்ஸ் 2 பேருமே வந்துடுறாங்க. காய் ஃபெலிக்ஸா இல்லை காய் ஜாக்சனா? ஐயோ உங்கள் ஃப்ரெண்டை நான் மறந்துட்டேன், சொல்லுங்கள். காய் ஃபெலிக்ஸா காய் ஜாக்சனான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே. ஸோ அவங்க 2 பேர் கூடயும் நீங்கள் அப்படியே சேர்ந்து அப்படியே ஜாலியாக நீங்களும் அப்படியே போயிட்டு 2 பேரும் உட்காண்ட்ருக்கீங்க. ஐ திங்க் ஜாக்சன்னு தான் நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ அப்படியே 3 பேர் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க உங்களோட கிளாஸ் ரூமில். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கும்போது நீங்கள் வந்து திட்டியிருப்பீங்களே. ஸோ அந்த பையன் வந்துட்டு உங்கள அப்படியே லைட்டாக முறைச்சு பார்த்துட்ருக்கானா, நீங்கள் அப்படியே என்ன ஆ ஒன்றும் இல்லை, அடங்கிட்டு உட்காரு, புரியுதா, வம்பு இழுத்துட்ருக்காத, காலேஜ்க்கு நான் படிக்க தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக சண்டை போட வரல, ஓகே. டே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காய் ஜாக்சனை கூப்பிட்டு போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு தென் அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாஸஸுமே நடக்குது, எல்லா கிளாஸுமே நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நீங்களும் ஈவினிங் வந்துட்டு உங்கள் மாமா தான் வராரு, நீங்களும் ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு பார்த்தா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் போயிட்டு அப்பா அம்மா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லைம்மா சும்மா தான் வந்தோம், உனக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான். ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மாமா, ஏன்னா நீங்கள் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மாமாவையும் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அப்படியே 5 பேர் உட்காந்து, அதாவது நீங்கள் உங்கள் அத்தை உங்கள் அப்பா மாமா ஐயோ அம்மா அப்புறம் நீ எல்லாருமே வந்துட்டு உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பாய்ஸும் வந்துட்டு வராங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு வந்தது, என்ன பையன் மாப்பிள்ளைங்களும் ரொம்ப சேடாக வராங்க, ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்மா. ஓ சரி சரி அத்தை வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? சாயந்தரம் தான் மாப்பிள்ள வந்தோம். என்ன இத்தனை மணிக்கு தான் வரீங்க, ரொம்ப ஒர்க்கா? ம் ஆமாம் மாமா. சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறோம். சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ அவனுங்க எல்லாம் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துடுறானுங்க. தென் இப்படியே தான் டேஸுமே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமா கிட்ட மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமான்ட்டு இருக்கீங்க. உங்கள் மாமா என்னடி வேணும்? ஐஸ்கிரீம் வேணுமாம்மா. அதெல்லாம் முடியாது வைன் போ, மணி என்ன கெட்டாகு, முடியாதுடி போடி. மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் 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 அத்தை நீ எது சொல்லுத்தா ப்ளீஸ் தான், எனக்கு வேணும் தான், இப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா? அவங்க அத்தையும் மாமா காதில் கையை வச்சுக்கிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு எதுக்குமா சும்மா கத்திட்டே இருக்கீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? நாங்கடா கத்துனேன், இப்போ நீங்கள் தானே கத்திட்டு இருக்கீங்க எதுவும் முடியாதுன்னு. அவன் பொண்டாட்டிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, அது இத்தனை மணிக்கு 8 மணிக்கு யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஃப்ரிட்ஜில் இல்லையா? இல்லை. சரி கிளம்பி வர சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போகிறேன். அத்தை எனக்கு ஐஸ்கிரீமே வேணாம். பையன் எனக்கு வேணாம், நீ மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி போய் அவன் பார்க்கலாம் இழுத்துட்டு போகிறான். நீங்கள் என் கையை விடுச்சிக்கே, ஜேகே என் கையை விடுங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேருமே ஜேகே உங்களை அப்படியே வேகமாக இழுத்துட்டு போயிட்டு கார்லேயே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தென் ஒரு ஐஸ்கிரீம் இதுலேயும் நிறுத்துகிறான். ஸோ நீங்கள் இருந்துட்டு நான் உன்னை இப்போ கூட்டிகிட்டே வர சொல்லு ஜேகே, வாய நீங்கள் பாரு, நீ எத்தனை நாள் தாண்டி இப்படியே இருப்ப எங்கள்கிட்ட பேசாமல்? என்னால் இருக்க முடியும் ஜேகே உங்கள்கிட்ட பேசாமல், கண்டிப்பாக இருக்க முடியுமே. அதனால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது சொல்லுங்கள்? உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட நிறைய இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஃபைன் அடித்து பல்லுக்கெல்லாம் கழட்டிடுவோம் பார்த்துக்கோ. டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க ஜேகே. நான் உங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டு வர சொல்லவே இல்லையே, நான் மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் தானே கேட்டேன். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? நீங்கள் எனக்கு யார்? பையன் நீங்கள் எனக்கு யார் ஜேகே? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? யார் நீங்கள்? நான் புருஷன்டி. ஓ சாரி மறந்துட்டேன், என்னோடய புருஷன்ல. ஓகே ஓகே, கழுத்தில் இருக்க தாலி அது ஞாபகம் இருக்கா? தாலி எங்கடி? ஒயன் தாலி எங்க? ஒயன் ஒன்றை தான் கேட்குறேன், வாய் திறந்து பேசு, தாலி எங்கடி? வயன் என்ன ஜேகே, தாலி எங்கடி? கழட்டி வச்சுருக்கேன். எங்கே? வீட்டில் தொலைஞ்சிரும்னு பத்திரமா பீரோவில் பூட்டி வச்சுருக்கேன்.
தாலி எதுக்காக போடுவாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? தமிழ்நாட்டு பொண்ணு தானே நீ? ஆமாம், தமிழ்நாட்டு பொண்ணு தான். தாலி எதுக்காக போடுவாங்கன்னு நல்லா தெரியும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தாலி புருஷனோட ஆயுளுக்கும் புருஷன் இருக்காங்கிற அடையாளத்துக்கும் போடுறதுடி. அதை நீ அதை அதை நீ கழட்டி வச்சிட்டியா? கழட்டி வச்சிட்டேன். ஏன், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எனக்கு புரியலடி. நீ எதை மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்க? டிவோர்ஸ் கேட்டது ஏதோ கோபத்தில் கேட்டேன்னு நினச்சா கடைசியில் எங்களை அறுத்து விடணும்னு முடிவே பண்ணிட்டியாடி. சொல்ல, முடிவே பண்ணிட்டியா? இப்போ எதுக்கு நீங்கள் அழறீங்க? இது நீங்கள் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஜேகே, கிடையாது. எதை வச்சுட்டு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாதுன்னு? தாலி இல்லைன்னா புருஷன் செத்துட்டான்னு அர்த்தம். நாங்கள் 7 பேர் செத்துட்டோமாடி? சொல்ல, 7 பேர் செத்துட்டோமா? ஜேகே, நீங்கள் அழுறீங்களா? நான் ஒன்றும் அழலை. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதாவது ப்ராப்ளமா? யோ, நீ போயா. நீ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் மற்றவங்க யார்கிட்டையும் என் மேலே இருக்க கோவத்தை காட்ட வேணாம், ஓகே? என்னை ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க. நான் ஐஸ்கிரீம் கேட்டது மாமா கிட்ட தானே. அப்படியே நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதா இருந்தாலும் பார்லரில் போய் தான் நிறுத்தணும். நீங்கள் இதுக்கு நான் ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க. பிகாஸ் நான் உங்ககிட்ட பேசணும். நாங்களும் எத்தனை நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது சொல்ல. உனக்கு நாங்கள் வேணாமா வயன்? என்னது வேணான்னா புரியல. உனக்கு நாங்கள் வேணாமா? லைஃப்பில் வேணாமாடி? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜேகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் நடந்து போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு ஜேகே வந்து அப்படியே நின்று அழுதுட்டு உங்களை அப்படியே ஓடி வந்துட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டு, ஒயன் ஆன்சர் சொல்லிட்டு போ ஒயன், சாரிடி, செஞ்சதுக்கு எல்லாம் சாரி, மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த தப்பு பண்ண மாட்டோம்டி. சாரி, காலில் விழுந்து கூட கேட்குறேன்டி. சாரி ஒயன், மன்னிச்சிருடி. எங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உடனே நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது தெரியும்டி. மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிரு. இங்கே யாரையும் மன்னிச்சிருடி ப்ளீஸ். ஜேகே, எழுந்துருங்க ஃபர்ஸ்ட். இது ரோடு, நம்ம வீடு கிடையாது. எழுந்துருங்க. இல்லை பையன், இது ரோடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். ஜேகே, நான் விளாட்றீங்களா? எவ்வளோ பெரிய சிஇஓ, நட் ரோட்டில் ஒரு பொண்ணோட காலில் விழுந்துட்டு இருந்தவங்க இமேஜ் என்னாகும்? இமேஜ் மண்ணாங்கட்டியை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை இப்போது நீ என்ன மன்னிக்கணும், எங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு இப்போ தேவை. ப்ளீஸ் டி, ப்ளீஸ், முடியல ப்ளீஸ். சரி, ஃபஸ்ட் எந்திரிங்க. நீ மன்னிச்சிட்டியா? எந்திரிங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறீங்க. ஸோ ஜேகேக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மூக்கெல்லாம் செவந்துருச்சு. பாவம் பையனுக்கு அவ்வளோ அழுதுட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்குமே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவன் மூஞ்ச அப்படி அவ்வளோ இதாக பார்த்ததுனால அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படியே ஜேக்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜேக் அப்படியே உங்கள் கை மேலே கை வச்சுட்டு, சொல்லுடி, மன்னிச்சிட்டியா? தயவு செஞ்சு தாலி போட்டுக்கோயேன். எனக்கு எங்கள் உயிரை பற்றி கவலை கிடையாது. நீ தப்பான பொண்ணுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுடி. ப்ளீஸ் தாலியை போட்டுக்கோயேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு அப்படியே அழறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே அவ்வளோ அழறான் உங்களோட ஷோல்டரில். நீங்கள் அப்படியே அவனை பொறுமையாக டேப் பண்ணி கொடுத்துட்டு, சரி ஓகே இங்கே பாருங்கள் ஜேகே, ஜேகே இங்கே இங்கே பாருங்கள் ஜேகே, சொல்லு சொல்லுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டில் தாலியை காட்டுறீங்க. வீட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னேன். சும்மா சும்மா சொன்னேன். இதை நான் இன்றைக்கி கழட்ட மாட்டேன் ஜேகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக இன்றைக்கி சும்மா கழட்டினேன். அது இப்போதான். இத்தனை நாள் வரைக்கும் இது என் கழுத்தில் தான் இருந்துச்சு. கழட்ட மாட்டேன். என்னது என்னோட புருஷனுக்கு போட்டது கஷ்ட மாட்டேன். இது எதுக்கு போய் என்கிட்ட கொடுக்குற? நீங்கள் தானே என் புருஷன், போட்டு விடுங்க. ஆனால் அவங்களும் என் புருஷன்தான். சரி வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்துட்டு மன்னிச்சிட்டியா, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாளிச்சேன் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியே ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்களா? ஸோ உங்களோட அத்தையும் மாமாவும் இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை. ஜேகே ஜேகே ஏன் அழுத மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகலான்னு பார்க்குறான். பாய்ஸ் எல்லாருமே அங்கே வெளியே சோஃபாவில் தான் இருக்கானுங்க, ஹாலில். ஸோ வந்துட்டு நீங்கள் இருந்துட்டு ஜேகே பையன் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கூப்பிட்றீங்களா? பாய்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கானுங்க. என்ன பண்ண போகிறா வயன்? இதுக்கு ஜேகே கிட்ட பேசிட்டாளா? அவளுக்கு கோவலாம் போயிடுச்சா? அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பாய்ஸும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அத்தை மாமாவும் ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. எதுக்கடி கூப்பிட்ற? வெயிட் பண்ணத்த, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகேவும் வந்து அப்படியே நிற்கிறான். தென் நீங்கள் அப்படியே நம்ம பாய்ஸ் மிச்ச 6 பேரையுமே பார்க்குறீங்க. அவனுங்க அப்படியே உட்காந்துருந்தானுங்க, அப்படியே எந்திரிக்கிறானுங்க. நீங்கள் அப்படியே கண்ணிலே சைட் காட்டுறீங்க பக்கத்தில் வாங்கன்னு. அவனுங்களும் வரானுங்க. நீங்கள் அந்த தாலி செயினை காட்டுறீங்க. அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. வயன் என்ன வயன் இது? என்ன வயன் இது? அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா? ஏய் தாலி கழட்டிட்டியா வயன்? தாலி கழட்டிட்டா என்னுடைய அர்த்தம்? அத்தை இது நான் கழட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு உங்கள் பையன் ஜேகேக்கு நல்லாவே தெரியும். என் பையன் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனால் அதுக்குன்னு தாலியை கழட்டிட்டியா? மாமா வெயிட் பண்ண. இந்த தாலி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு வயன். நாங்கள் உனக்கு போட்ட தாலி தானே அது. இதை நீ கழட்டிட்டியா என்ன? கழட்டினேன் ஒரு காரணத்துக்காக. இப்போதான் கழட்டினேன். ஆனால் இத்தனை நாள் என் கழுத்தில் தான் இருந்துச்சு. ஜேகே என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் என் கழுத்தில் தான் இருந்துச்சு. அப்போது நீ என்ன முடிவு வயன் எடுத்திருக்க? என்ன முடிவு எடுத்திருக்க? நானா இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாலி செயினை நேராக ஜின் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. ஜின் அதை வாங்காமல் நிற்கிறான். பிடிங்க ஜின். வயன் நீ எதுக்கு இப்படி பண்ணுற? நீங்கள் பிடிங்க ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட கையில் அதை வைக்கிறீங்க.
பாய்ஸு, உங்கள் அத்தை, மாமா எல்லோரும் உங்களை ஒன்றுமே புரியாமல் பேன்னு பார்த்துட்ருக்காங்க. என்னடி இது? இந்த தாலி செயின் எனக்கு யார் போட்டு விட்டா? நாங்கள் 7 பேர் தான் போட்டு விட்டோம். ஆனால் நீ அதை கழட்டிட்டியா? சரி, ஓகே. இதை மறுபடியும் நீங்களே போட்டு விட்டுருங்க. எனக்கு புரியல. இதை மறுபடி நீங்கள் எல்லோரும் சேர்ந்தே எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்கிறேன். இல்லை யோ லூசு ஜின், உனக்கு புரியலையா? திருப்பி இந்த தாலி எனக்கு 7 பேர் சேர்ந்து போட்டு விடுங்கிறான். புரியாத மாதிரி 7 பேர் மரமண்ட மாதிரியே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் அத்தை மாமாவே புரியாமல் பேன்னு பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறா அந்த மாதிரி? ஸோ 7 பேருமே வந்துட்டு திருப்பி உங்களுக்கு போடலாம். ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பூஜை ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த பூஜை ரூம் கிட்டே நீங்கள் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ போடுங்க. இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியல. லூசு புருஷனுங்களா, மறுபடியும் அந்த தாலியை போடுங்கன்னு சொல்கிறேன், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஒரு மாதிரியே சிரிச்சிட்டு, புருஷன்னு தானே புருஷன்னு சொன்னால மன்னிச்சிட்டாளா, ஏற்றுக்கிட்டாளா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வாய்ஸ் 7 பேர் அப்படியே புரியாமல் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கானுங்க. ஸோ அவங்க அத்தை இருந்துட்டு, அதுதான் தாலியை போட்டுவிட சொல்கிறாள, போட்டு விடுங்கடா, உங்களுக்கு வேணாமா? இல்லைம்மா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் அப்படியே அவங்க கழுத்தில் சேர்த்த மாதிரி அந்த தாலியை போட்டு விடுறாங்க. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறமா 7 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அந்த குங்குமமே எடுத்து வச்சு விட்றாங்க. ஸோ பூஜை ரூம்லேருந்து குங்குமத்தையும் எடுத்து வச்சு விடுறாங்க. இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, உங்கள் 7 பேரையும் மன்னிச்சிட்டேன், போதுமா? கரெக்டு ஜேகே சொன்னது. என்னால் நீங்கள் 7 பேர் இல்லாமல் வாழ முடியாது, எப்பவும் வாழ மாட்டேன். அதே மாதிரி உங்கள் 7 பேரையும் என்னை விட்டு போக்கவும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது, எனக்கும் உங்களை விட்டால் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறீங்களா? உங்கள் மாமாவும் அத்தையும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஃபயன், நான் கூட நினச்சிட்டேன் தெரியுமா, நீ அந்த தாலியை கட்டி கொடுக்கவும் அந்த டிவோர்ஸ் கேட்டது உண்மைன்னு. எப்படி தான் நீ நினச்ச? என்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்னேன். ஆனால் பார்த்தியா, நீ என்னை பற்றி தப்பாக ஜட்ஜ் பண்ணியிருக்க. இல்லடி, ஏன்னா அப்படிலாம் இது கிடையாது, தங்கோண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நம்ம வாய்ஸை பார்த்துட்டே நிற்கிறீங்களா? என்ன? இல்லவோ என்னொன்னும் இல்லை, எங்களால் நம்ப முடியல, நீ எங்களை ஏற்றுக்கிட்டியா? வேணா இன்னும் கொஞ்ச நாள் சண்டே வேணா இருக்குதா? வேணாம், சத்தியமாக தாங்க முடியல, வழியை தாங்கிறதுல பொண்ணுங்க தான் ரொம்ப பெஸ்ட், ஒத்துக்கிறோம், இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் பொத்துன்னு உங்கள் காலில் விழுந்துட்டானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சரி எந்திரிங்க 7 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ பாய்ஸ் 7 பேருமே அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஏஞ்சி முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே உட்காந்து எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றீங்க. நீங்கள் பாய்ஸ்க்கு ஊட்டிடுறது, பாய்ஸ் உங்களுக்கு ஊட்டிடுறது, உங்கள் அத்தை மாமா அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக உட்காண்ட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு அன்னைக்கு நைட் அப்படியே முடியுது. ஸோ நைட்டு வந்துட்டு எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரம் ரூமுக்கு போகலான்னு போகிறீங்களா? ஆரம் வந்துட்டு அங்கே இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இப்போ நம்ம அங்கே தான் இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா? வா வயன், இதே என்ன கேள்வி, வா உள்ளே வா. என்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல்? பின்ன இருக்காதா? எங்கள் வயன் எங்களை ஏற்றுக்கிட்டாலே சந்தோஷமாக தானே இருக்கும். சந்தோஷமாக தான் இருக்கும்ல. சரி, ஓகே, தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. இன்றைக்கி ஷெட்யூல் படி நான் யாரோட ரூமில் தூங்கணும்? நீ யார் ரூமுக்கோ போக வேணாம், நீ எங்கேயா தூங்கலாம். ஓ,
ஓகே. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே படுத்து ஸோ அன்னைக்கு நைட் அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருமே தூங்கிடுறீங்க. ஸோ காலையில் மார்னிங் 2 1 தான்ல. ஸோ மார்னிங் அப்படியே ஏஞ்சிதோ எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் ஏஞ்சிடுறானுங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து எல்லாருமே உட்காந்துருக்காங்களா நீங்கள் ஏஞ்சிட்டு விடிஞ்சிருச்சா? என்ன யாரும் ஏஞ்சி குளிக்க போகலையா? எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்கீங்க. எல்லாம் காலையில் நீ ஏஞ்சதுக்கப்புறம் எல்லாம் குளிக்க போகலான் இருந்தோம். ஓ ஓகே ஓகே சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுவைங்க. என்ன விஷயம்? இப்போ ஒரு வேளை நான் பண்ண விஷயம் பொய்யா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை புரியல வயன், நீ எதை பற்றி சொல்கிற? இல்லை, நான் நைட்டு பண்ணல அந்த விஷயம். அதாவது நைட் மறுபடி தாலி போட்டது, அதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக இருந்தது, நான் இப்போ உங்கள் 7 பேர் கூட தூங்கினது, இதெல்லாம் பொய்யா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பொய்யா எப்படி வயன்ட்ருக்கோம்? இப்போ நடந்துட்டு தானே இருக்குது. நான் இங்கே என்ன தூக்கத்தில் கனவாக கண்டுட்ருக்கோம்? இல்லை 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 தான். ஒருவேளை நான் போய் சொன்னேன்னா வயன், ஒரு வேளை நான் போய் சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன போய் உங்கள் எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன்னு வயன், அப்போ நீ எப்படி நினைக்கிறீங்க? 7 பேர் எப்படி நினைக்கிறீங்க நான் உங்களை இவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிருவேன்னு? வயன் புரியல. நீ எப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்க? மாற்றி மாற்றிலாம் நான் பேசலை, பார்த்தேன். சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை என்னென்னு, அதான், வேற ஒன்றும் கிடையாது. வயன், எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் இன்னும் உங்களை மன்னிக்கலன்னு சொல்ல வரேன், புரியுதா? ஆனால் இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அத்தையும் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்காக தான் நேற்று நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணனே. அதுக்குள்ளே நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க என்ன? வயன், நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க? கரெக்ட், நான் பைத்தியம் தான். அதனால தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ சீக்கிரமாக என்னோட காயெல்லாம் ஆறிடாது, புரியுதா? நீங்கள் என்ன பண்ணாலும் ஆறாது. காலில் விழுந்தாலும் சரி, தலைகீழ தொங்கினாலும் சரி, ஆறாது. முதல்ல என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல கிளம்பி போகிறீங்க. நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் ஒன்றுமே புரியல. நம்ம பாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி உங்களை பேன்னு பார்த்துட்ருக்கானுங்க 7 பேருமே. இல்லை எனக்கு புரியல, இப்போ என்னத்த சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்ணாடி பார்த்து ஒரு மாதிரி டெவ்வலாக சிரிச்சிட்ருக்கீங்க. எப்படி நினைக்கிறீங்க நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்னு? இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்துவேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகேடா ஆர்மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம இன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை திட்டுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பரவாயில்ல, என் ஆர்மிஸ் தானே திட்டுறீங்க, வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ பாய்டா. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய், லவ் யூ. எல்லாருமே அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, பாய்.